உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவின் மிக மோசமான உள்நாட்டு பயங்கரவாதி ஒரு போர் வீரனாக இருந்தான். டிமோத்தி மெக்வே வளைகுடா போரில் வீரத்துடன் சண்டையிட்டவன். ஆனால் வாகோ சம்பவத்தை பார்த்த பிறகு அவனுடைய மனம் மாறியது. அரசாங்கத்தின் மீது கோபம் வந்தது. 2 வருடங்கள் திட்டமிட்டான். 4800 பவுண்டு உரம், டீசல், பந்தய எரிபொருள் வாங்கினான். மிக பெரிய வெடிகுண்டு தயாரித்தான். ஒக்லஹோமா நகரத்துக்கு பல முறை வந்து கண்காணித்தான். பாதுகாப்பு முறைகளை கவனித்தான். ஏப்ரல் 19ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தான். வாகோ நினைவு நாள். காலை 9:02 மத்திய அரசு கட்டடம் வெடித்தது. 168 பேர் இறந்தனர். அதில் 19 குழந்தைகளும் அடங்கும். கட்டடத்தின் பாதி பகுதி இடிந்தது. 90 நிமிடங்களுக்கு பிறகு அவன் பிடிபட்டான். நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டி ஓட்டியதற்காக தற்செயலாக அமெரிக்காவின் மிக மோசமான பயங்கரவாதி சிக்கினான்.